ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வெனஸ்டே மார்க்கெட் கொடுத்துட்ருக்கோம். இந்த வாரம் வெனஸ்டே நம்ம மார்க்கெட் வந்து எப்படி போக போகுது, மீதி இருக்க 2 நாள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பெரிய இப்போ இறக்கம் இல்லை, அப்படியே அந்த ஒரு 22,500 சொச்சம் அதுலேயே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. இது இப்படியே தான் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குமா? ரிசல்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துருச்சா? என்ன நிலவரம்? இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட் வேற வரப்போகுது. மார்க்கெட் எப்படி தலைகீழாக போயிடுமா அப்படின்றதெல்லாம் தெரியல. இதெல்லாம் பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இப்போ சொல்லும் பொழுதே கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட் வேற வரப்போகுது. மார்க்கெட்டும் வந்து பெரிய மூமெண்ட் இல்லை. அந்த 22,500 அந்த அந்த ஒரு இதுலேயே சுற்றிக்கிட்டே தான் இருக்கு. அது அப்படியே மேலே கீழே ஏறாம என்ன நடந்துட்டு இருக்கு சார் மார்க்கெட்ல? ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ குளோபலா எந்த ஒரு விசேஷமான செய்திகளும் இல்லை. டொமஸ்டிக் சைடில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதும் செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது Q4 ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறது அப்படின்றத ஒரு முக்கியமான செய்தியா பார்க்க வேண்டியிருக்கு. மற்றபடி இப்போ வந்து எலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில 2 விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒன்று வந்து எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய விற்பனையை முடிக்கிட்டே வராங்க, அவங்க ஃபண்ட்ஸை வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது ஒன்றும். ஆனால் மார்க்கெட்டு விழலையே அப்படின்னு சொல்லும்போது அதற்கான முக்கியமான ஒரு காரணம் டிஐஎஸ் வந்து தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதற்குரிய தொடர்ந்து இந்த மாசம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து வித்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் சுமார் 37,000 கோடிக்கு மேல அவங்க வந்து வித்துருக்குறாங்க இந்த மே மாசத்துல மட்டும். அதே நேரம் ஏன் விழலை அப்படின்னு சொல்லும்போது உள்நாட்டு நிதி நிறுவனங்களும் அதே அளவுக்கு சுமார் 37,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதனால இவர்கள் விற்பனை முழுதும் அப்சார்ப் பண்ணப்பட்டது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதன் அடிப்படையில தான் நம்ம மார்க்கெட் வந்து இது வரைக்கும் விழாம நின்றுட்டு இருக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு காரணமா பார்க்கிறோம். ஸோ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க சந்தை அப்படின்றது முடியும் போது இந்த டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. ஏற்கனவே டவ் ஜோன்ஸ் ஆகட்டும், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ் மார்ஜினலி டவுன் அண்ட் S&P 500, நாஸ்டாக் ரெண்டுமே மார்ஜினலி அப் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இன்னும் இருந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். என்ன ஒன்று, யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லிப் ஆன் டு த ரெட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதனுடைய முக்கிய குறியீட்டு எண்களான இங்கிலாந்தோட ஃபுட்சி, ஜெர்மனியோட டாக்ஸ், பிரான்ஸோட கேக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 0.3% இருந்து 0.5% என்ற அளவுக்கு ஒரு இறக்கத்துல தற்போது வியாபாரமாகி வருவது ஒரு குளோபல் அன்சர்டன்டியை காட்டுறதாவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மற்ற ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலந்த நகர்வு தான். இப்போ ஜப்பானோட நிக்காய் இறங்குமுகமா இருக்கு, சிங்கப்பூர் சந்தை இறங்குமுகமா இருக்கு, ஹாங்காங்கோட ஹாங்சங் இறங்குமுகமா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். கூடவே காஸ்பின்னு சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தை இறங்குமா இருக்கு. இப்படி இறங்கும்போது ஒரு சீன சந்தை மட்டும் அது ஒன்றும் பெரிய ஏற்றம் சொல்ல முடியாது, ஒரு மார்ஜினலி அப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு சிறிய ஏற்றமும், தாய்வான் சந்தையும் ஒரு சிறிய ஏற்றத்துக்காக மார்க்கெட் வந்து ஒரு 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 நிலையான ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படின்றது இல்லாம ஒரு நிச்சயமற்ற தன்மையில தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்வதா இருந்தால் டவ் ஜோன்ஸ் வந்து அந்த 40,000 புள்ளிகளை தாண்டியது ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க அம்சம். பட் அது 40,000 இருந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழ் நோக்கி கொஞ்சம் இப்போ இறங்கி வந்திருக்கு அப்படின்றதும் நம்ம இப்போதைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். குளோபலா பார்க்கும்போது நாளைக்கு சில முக்கியமான முடிவுகள், அதாவது பொருளாதாரம் சார்ந்த முடிவுகள்லாம் அமெரிக்கா சம்பந்தப்பட்டது வெளியாக இருக்குது. அதுல குறிப்பா ஜாப்லெஸ் கிளைம் பத்தியும் சரி, இல்ல ஹவுசிங் சேல்ஸ், இந்த மாதிரியான தகவல் இதெல்லாம் பொருளாதார புள்ளி விவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வெளிவர இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்றதை பொறுத்து அமெரிக்க சந்தையும் அதை ஒட்டி உலக சந்தையும் நகரலாம். உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலாண்டு முடிவுகள் ஒரு பக்கம். இன்னைக்கு வந்த ஒரு ஹாட் நியூஸ் அப்படின்னு சொல்லும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு டிவிடெண்டா கிட்டத்தட்ட 2.1 லட்சம் கோடி அதை வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய நியூஸ் தான். ஏன்னா போன வருஷம் சுமார் 87,000 கோடி அப்படின்ற அளவுக்கு தான் ஆர்பிஐ வந்து அவங்களுடைய சர்ப்ளஸ் பணத்தை கொடுத்தாங்க. பட் இந்த முறை அதை விட 2 மடங்கு மேல 2.11 lakh crore அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொனன்சா அப்படின்றது. ஸோ இந்த பெரிய தொகை கவர்மெண்ட்டுக்குள்ள வர்றதுன்றது கவர்மெண்டோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு அது பெருமளவு உதவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கவர்மெண்டோட பாரோயிங் ஸ்கீமை அவங்க வந்து என்ன பண்ணலாம், மாற்றி அமைக்கலாம். அதனால நமக்கு வந்து அந்த பிசிக்கல் டெபிசிட் சொல்லக்கூடியது வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது இப்போ குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. கோவிட் பீரியட்லாம் மிகப்பெரிய அளவில் இருந்ததுல இருந்து இப்போ அப்படி இப்படி 5.7 5.1 நோக்கி வந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கூடுதல் பணம் அப்படின்றது ஒருவேளை கவர்மெண்டோட பிளானிங், ஏன்னா இப்போ எலெக்ஷன் வர்றதுனால உடனடியாக அந்த பணத்தை எடுத்துக்க முடியாது அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த நிலைமையில புதுசா ஃபார்ம் ஆகிற கவர்மெண்ட் அவங்களுடைய பட்ஜெட் அப்பதான் இதை பற்றிய
முக்கிய தகவல்கள்லாம் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நிலைமையில Q4 ரிசல்ட்ஸ் எல்லாம் இப்போ லைனா வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல ஏறக்குறைய சில நிறுவனங்கள்லாம் நல்ல லாபத்தை காட்டி இருந்தாலும் கூட இப்போ சிப்லாலாம் வந்து ரிசல்ட் வந்தாச்சு. ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் அப்படின்னு ஜென்ரலா நம்ம பார்த்து சொன்னாலும் அதனுடைய லாபம்ன்றது சந்தை எதிர்பார்ப்பை விட கொஞ்சம் குறைவா இருந்தது அப்படின்ற அடிப்படையில பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன இறக்கங்கள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி BHEL அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் அப்படின்றதும் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்புல பெரிய ஷேர் பிரைஸ் கண்டாபின்னா ஏறிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 220 230 இருந்தது, 310 315 ஜம்ப் அடிச்ச ஒரு நிலைமையில இன்னைக்கு ரிசல்ட் வந்து எதிர்பார்ப்பை விட குறைவா இருப்பதனால கொஞ்சம் அது இறங்குமுகமா மாறியதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் நம்ம ரிசல்ட்ஸ் அப்படின்றதுல சில FMCG செக்டார்ஸ் வந்து நல்லாவே ரிவைவ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து சந்தைக்கு ஒரு முக்கியமான ஒரு சாதகமான ஒரு அம்சத்தை கொடுத்துருக்கதா நம்ம பார்க்கிறோம். ஜூப்ளியன்ட் ஃபுட்டும் Q4 ரிசல்ட்ஸ் அப்படின்னு நெட் ப்ராஃபிட் வந்து பெரிய அளவில் ஒரு ஏற்றம் அப்படின்னு கொடுத்துருக்கதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து புதுசா லிஸ்ட் ஆன இந்த நைகா போன்ற நிறுவனங்களும் லாபம் வந்து கணிசமான அளவு கூடியிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ Q4 ரிசல்ட்ஸ்ல தொடர்ந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு சில நிறுவனங்கள் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. சில நிறுவனங்கள் வந்து சந்தை எதிர்பார்ப்போட குறைவா இருக்கு. JK டயர்ஸ் லாபம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல அது ஏற்றத்தை காட்டியிருக்கிறது. அதனால அதனுடைய சந்தை மதிப்பும் பார்த்தீங்கன்னா இந்த Q4 ரிசல்ட்ஸ்ல கணிசமான அளவு உயர்ந்துகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வீழ்ச்சி கொஞ்சம் பார்த்ததும் அதெல்லாம் இறங்குமுகமா மாறி இருக்கிறத பார்க்கிறோம். அதனால சில நிறுவனங்கள் ஏறியும் சில நிறுவனங்கள் இறங்கி இருக்குது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான செக்டார்ஸ் பார்க்கும்போது வலிமை காட்டி நின்ற ஒரு செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கும் ஃபார்மா வலிமையாக நின்றுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஃபார்மா அதே மாதிரி ரியாலிட்டி அண்ட் எனர்ஜி செக்டார் இது மூணுமே இன்னைக்கு வந்து ஒரு வலிமை காட்டி நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஈவன் FMCG செக்டார் கூட என்ன ஆயிடுச்சு, பாசிட்டிவா டேர்ன் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே வந்தோம் FMCG மேல ஒரு கண்ணு வைங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம். அதனால இந்த துறைகள் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் இந்த மார்க்கெட்லயும் வலிமை காட்டி வருகிறது. அதே நேரம் இறங்குமுகமாக மாறியதுன்னா ஏற்கனவே நல்லா ஏறின சில துறைகள்ல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். குறிப்பா ஆட்டோ செக்டார் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் நடந்த பிறகு இப்போது அதுல ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. மெட்டலும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றம் நடந்த பிறகு இப்ப அதுல ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஆனா வங்கித்துறை கொஞ்சம் சுணக்கமா தான் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலையும் நம்ம இதோட சேர்த்துக்க வேண்டியிருக்கு. இதான் வந்து செக்டாரோட நிலைமையா சொல்றோம். இன்னைக்கு சந்தை ஏறுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது சில ஹெவி வெயிட்ஸை சொல்ல வேண்டியிருக்கு. ஹெவி வெயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுல முக்கியமா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை காட்டி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஏற்றம் அப்படின்றதான் என்ன பண்ணுது, சந்தையை வந்து ஒரு கணிசமான அளவுக்கு இன்னைக்கு உயர்த்தியதுக்கான காரணம் பார்க்கிறோம். கூடவே சில முக்கிய நிறுவனங்களும் வந்து குறிப்பா FMCG சார்ந்த நிறுவனங்களும் ஒரு ஏற்றத்தை கொடுத்ததுனால அது சந்தைக்கு வந்து ஒரு வலுவை கொடுத்ததா எடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ ஒரே அடியா ஃபுல்லாவே மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை சொல்லிட்டீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு சாரோட ஃப்ரீ வெபினார் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டும் போகுது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் லிங்க் எவ்ரி வீக்கெண்டு அனுப்பிச்சிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு SFL கிளாஸு 27ஆம் தேதி வரப்போகுது. யாரெல்லாம் மார்க்கெட்டில் ஃபுல்லாக இருக்கீங்க, ஃபுல் டைமாக இருக்கீங்க, இல்லை இன்வெஸ்டராக இருக்கீங்க, ட்ரேடராக இருக்கீங்க, யாராக இருந்தாலும் சரி இந்த SFL கிளாஸை எடுத்துக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங். நீங்கள் வேறு ஃபீல்டுலேருந்து ஃபீல்டு மாறணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இந்த கிளாஸை கற்றுக்கிட்டு ஃபுல் டைமாக ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸுக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட பேர், ஊரை வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. கிளாஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.